ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நான் பார்க்க போவது கப்ஜா படத்தின் திரை விமர்சனம். சரித்திரம் என்னைக்கும் துண்டிக்கப்பட்ட தலை யாரோடதுன்னு பார்க்காத, அந்த தலையை வெட்டின கை யாரோடதுன்னு பார்த்து தான் பாராட்டும். அப்படிப்பட்ட ஒரு கையும் அதனையா கப்ஜா கப்சான்னு தானே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதே சந்தேகத்தை நான் இந்த படக்குழு என்று சொன்னேன். கப்ஜான்னா கன்னடத்தில் நில அபகரிப்பு அப்படின்னு அர்த்தமா. அதான் படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. கப்ஜா படத்தில் உபேந்திரா, ஸ்ரேயா சரண், கிச்சா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். முதல்ல சொல்லிடுறேன், இது கன்னட படத்தின் மொழி மாற்றம் செய்திருக்கிறார்கள் தமிழில். இதை லைக்கா புரொடக்ஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். லைக்கா புரொடக்ஷன்ஸு பெயரை காமித்து படத்தை ஓட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த படத்தில் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து கதை தொடங்குது. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் ஆட்சி நடக்குது. கதையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காந்தாரா மாதிரி தான் இருக்குது. காந்தாரா RRR படத்தில் வந்த துப்பாக்கிகளெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, என்னமோ தெரில. அதே மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி டின்னு, அதாவது கலரை பளிச்சுன்னு காட்டாமல் டல்லாக காமிச்சிருக்காங்க. படத்தை அந்த கலரை டல்லாக காமிச்சாச்சுன்னா அது பழைய காலத்து படம்னு கண்டதுக்காரன் நினச்சிருக்காங்களே என்னன்னு தெரியல. பார்த்த காட்சிகள், கேட்டு கேட்டு புளித்து போன வசனங்கள், அதை விட ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, வழக்கம் போல் அஜித், கமல், ரஜினி, விஜய் படத்தில் வரும் இல்லையா, தனி மனிதனாக 100 பேரை போட்டு கொல்லுன்னு கதாநாயகன் கொல்லுவான். நமக்கும் அது பார்த்து பார்த்து பிடிச்சி போச்சு. கதாநாயகன் துப்பாக்கியால் சுடுவான், எல்லோரும் செத்து விடுவாங்க. ஆனால் வில்லர்கள் எல்லோரும் துப்பாக்கியால் சுடுவாங்க. ஆனால் அது கதாநாயகன் மேலே படவே படாது. இது சினிமா. இதையும் நாம் பார்த்து கைத்தட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற நினப்பில் எத்தனை படத்தடா இப்படி பார்த்து தொலைகிறது? ஏன்னா இதே கதையை, இதே காட்சிகளை, இதே வசனத்தை எத்தனை படத்தை கேட்டுக்கிட்டு இருக்குது? எந்த காலத்துலையா ஒரு தனி மனிதன் ஒரு 3 பேரை தாக்குப்பிடிப்பான், 30 பேரை தாக்குப்பிடிப்பானா? அதுவும் எல்லாரும் அருவாளை வச்சு வெட்டுறான், கோடாலியை வச்சு வெட்டுறான், செங்கலை தூக்கி வீசுகிறான். கதாநாயகன் ஒன்றும் ஆகலை. ஆனால் ஒரே துப்பாக்கியில் டிமில் 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 சொல்கிறாரு, 100 கலந்து விழுறான். அதே மாதிரி கதாநாயகன் 100 பேரை போட்டு தாக்குறாரு. அவர் மேலே ஒரு கீரல் கூட படாது. ஏப்பா, சினிமான்னா இப்படியா? ஏன் எங்களை போட்டு கொல்றீங்க? இந்த படத்தில் உபேந்திரா கதாநாயகன் நடிச்சிருக்காரு. நான் இந்த உபேந்திராவை முன்ன பண்ண நான் பார்த்ததில்லை. ஆனால் நம்ம நடிகர் நாகேஷுடைய பையன் ஆனந்த் பாபு இருக்கார் இல்லையா, ஆனந்த் பாபு மாதிரியே இருக்கார் உபேந்திரா. இதுக்கு ஆனந்த் பாபு வச்சே படம் எடுத்துக்கலாமே. அந்த கதாநாயகன் மட்டும் பளிச்சின்னு ட்ரெஸ்ஸில் வர்றாரு. எப்படி? வறுமைக்கோட்டு கீழே இருக்கவர். அது மட்டும் இல்லை, ஒரு இராணுவ அதிகாரி வர்றாருன்னா எப்படி? கதாநாயகன்னா காஸ்ட்லி ட்ரெஸ் போடணுமா? எந்த ஒரு கட்டாயமையா இது? தாழ முடியலடா சாமி. நாங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துலேயே இதை பார்த்துருக்கோம். இந்த பீரங்கிகள் வரும், ஒரு கோட்டை இருக்கும், கோட்டையை இடிப்பாங்க. என்னது? ஒரு மண் கோட்டையை பீரங்கியை வச்சு வெடித்தா அது சிதைவிட்டு தான் போகும். அந்த காலத்தில் நாங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லா படத்தையும் பார்த்துட்டோம்யா. சிவாஜி கணேசனோட எங்களுக்கு வேணும் நடிகர்களும் அப்படியே வாழ்ந்துட்டார். நீங்கள்லாம் பிஸ்கோத்து. இந்த படம் கப்சானே பேர வச்சுக்கலாம். ஒரு கன்னட படம்னா அவருக்கு லாஜிக்கே இல்லையாப்பா. லாஜிக்கே இல்லாமல் ஒரு சரித்திர படம், வரலாற்று படம். கடைசியில் வேறு சிவராஜ்குமார், நம்ம டாக்டர் ராஜ்குமார் பையனை வச்சு அடுத்த படம் வேறு எடுக்க போகிறாங்களாம். அதாவது பார்ட் 2வாம். இந்த படமே எங்களால் பார்க்க சகிக்கல. இது பார்ட் 2 வேறையா? ஏன்யா இது ஒரு ஃபேஷனாக போச்சா? இப்போ இப்படியே ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் அதனுடைய 2ஆம் பாகத்தை பற்றி யோசிக்கலாம். இந்த படத்தையே நாங்கள் பார்க்க எங்களால் சைக்கிளையே. எம்மா, காதுலேருந்து ரத்தம் வர்ற மாதிரி குட்டோ டமால் டிமில் டிமில், கிட்டத்தட்ட ஒரு துப்பாக்கி சத்தமே அந்த பின்னணி இசையில் ஒரு 2000 தடவை போட்டு வாங்கி போடுறது. ஏப்பா, நாங்கள் இதெல்லாம் கப்பலோட்டி தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவகங்கை சீமையிலே பார்த்துட்டோம். எங்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள்லாம் அதாவது வீரத்தின் விளைநிலைமே தமிழகம். எங்கிட்ட போய் காதில் பூ சுற்றுறா பரவாயில்ல, உடம்பு முழுக்க பூ சுற்றுறீங்க. கப்ஜா போனீங்கன்னு வச்சுங்க மோன, அவ்வளோதான். இதுக்கு மேலாம் என்ன சொல்ல முடியும்?
கப்ஜான்னு பேர் வச்சது போல் கப்ஸா அப்படின்னு பேர் வச்சுருக்கலாம். எப்பா இந்த மாதிரி கன்னட படங்கள்லாம் மொழிமாற்றம் செஞ்சு எங்களை உயிரை வாங்காதீங்க. ஸ்ரேயா சரண் அழகாக இருக்கா. இந்த படத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஸ்ரேயா சரணுடைய கவர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அது கூட கவர்ச்சி இல்லாமல் 2 குழந்தைகளுக்கு அம்மா வாக்கிடுறாங்க. அது இன்னும் கோரமையாக இருக்குது. இதை விட கொடுமை என்னென்னா, ஒரு பரதநாட்டியம் சூப்பராக ஆடுது அந்த ஸ்ரேயா சரண், அதை கன்னட பாட்டை அப்படியே போட்டாங்க. அதை தமிழ் மாற்றம் செஞ்சாங்கன்னா துட்டு அதிகம் ஆயிருன்ட்டு அப்படியே கன்னட பாட்டே போட்டாங்க. அர்த்தமும் புரியல, ஒன்றும் புரியல, இந்த பாட்டும் ரசிக்கலை, நடனமும் ரசிக்கலை. ஏன் இந்த படத்தெல்லாம் எதுக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து மொழிமாற்றம் செய்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் ஏதாவது வியாபார சூட்சுமை இருந்தாலும் இருக்கலாம். படத்தை பார்த்து அந்த விளம்பரத்தை பார்த்து இல்லாட்டி போஸ்டரை பார்த்து படத்துக்குள்ளே தியேட்டருக்குள்ளே போனீங்க வச்சிங்க, அரைச்ச மாவை அப்படி அரைச்சி 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 புளிவாடு அடிக்குது. ஏப்பா புதுசாக எதாவது காய்ச்சி சொல்லுங்கப்பா. காந்தாராவை நாங்கள் பார்த்தோம், RRR பார்த்தோம். அந்த RRR மாதிரியே காந்தாரா மாதிரியே அதே டின்ட்டில் படம் எடுத்தால் எப்படி நாங்கள் பார்ப்போம்? புதுசாக எதாவது காய்ச்சி சொல்லுங்கள், நாங்கள் பார்க்குறோம். என்ன ஓகே. கப்ஜா போனீங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க. அவ்வளோதான். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.